நம்பிக்கையோடு வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நயகரா நீர்வீழ்ச்சியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள செல்கிறான் ஒரு வாலிபன். குதிக்க தயாராக இருக்கும்போது, தம்பி, என்னை ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தால் உனக்கு $1 பணம் தருகிறேன் என்ற குரல் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறான். ஒரு கிழவன் ஆசையோடு கெஞ்சுகிறான். சரி, சாக போகிறோம், கிடைக்கிற பணத்தை கொண்டு நன்கு வாங்கி சாப்பிட்டு விட்டு சாவோமே என ஒரு போட்டோ எடுக்கிறான். அதற்காக அந்த கிழவன் $1 பணம் தருகிறான். அதனை பெற்றதும் அந்த வாலிபனின் மனதில் ஒரு மாற்றம். $1 பணத்துடன் இன்னும் சிறிது பணம் சேர்த்து ஒரு போட்டோகிராஃபராக மாற விரும்புகிறான். அப்படியே சிரமப்பட்டு உழைத்து பணத்தை சேர்க்கிறான். ஒரு கேமராவை வாங்கி நயாகரா நீர்வீழ்ச்சி அருகிலேயே ஒரு சிறந்த போட்டோகிராஃபராக பணியாற்றுகிறான். சாக நினைக்கும் போது கிடைக்கின்ற நம்பிக்கையும் ஒருவரை உயிர் வாழ வைக்கும். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். எரேமியா ஆகமம் 29வது அதிகாரம் 11வது இறைவசனம். மனிதன் உணவின்றி 40 நாட்களும், நீரின்றி 3 நாட்களும், காற்று இன்றி 3 நிமிடமும் உயிர் வாழலாம். ஆனால் நம்பிக்கையின்றி 3 நொடி கூட உயிர் வாழ முடியாது. நாம் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் முள்வேலிதான். நடக்கின்ற பாதைகளும் கரடு முரடுதான். நடக்க போகும் பாதைகளும் துன்பமும் துயரமும் தான். நம்பிக்கை ஒன்றே நமது உறுதுணை. ஆண்டவரே நம்முடைய நம்பிக்கை. அவரில் நாம் நம்பிக்கை கொள்வோம். நல்வாழ்வு வாழ்வோம்.